காலத்தின் 3வது வாரம் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி இயேசு சமாரிய பெண்ணோடு ஏற்படுத்திய உரையாடலை படம் பிடித்து காட்டுகிறது. நல்ல உரையாடல் ஆழமான உறவுக்கு வித்திட வேண்டும். அதுவே உரையாடலின் பலனாக இருக்க முடியும். இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் ஏற்பட்ட அந்த உரையாடலில், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன் என்ற அப்பெண்ணின் விசுவாச அறிக்கையின் மூலம் இயேசுவின் மீது முழு நம்பிக்கையும் ஆழமான பற்றும் அப்பெண்ணுக்கு ஏற்பட்டது என்பது தெளிவாகிறது. அது அப்பெண்ணின் மனமாற்றத்திற்கும் வழிகோரியது மற்றும் தான் மட்டுமன்றி அவ்வூர் சமாரியர் முழுவதும் மனம் மாறுவதற்கு வழி செய்கிறார். அன்பு இறைமக்களே, நாமும் இத்தவக்காலத்தில் நம்மிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள் மறையவும், நம்முடைய மனமாற்றம் நம்மை சார்ந்து இருப்பவர்களின் மனமாற்றத்திற்கும் இயேசுவின் வழியாய் சான்று பகர்வதாய் இருக்க வேண்டும் என்றும், இத்தவக்காலத்தில் இயேசுவுடன் நாம் நெருங்கி வந்து நம் உள்ளத்தை திறந்து அவருடன் உரையாடி அவருடன் நமக்குள்ள உறவை ஆழப்படுத்தி கொள்ளவும் வரம் வேண்டி இக்கல்வாரி திருப்பலியில் இணைவோம். மேலும் உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் மகளிர் சம உரிமை பெறவும், ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி வாழவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உண்மையில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உண்மையில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிவு எங்களை கேட்ட தெய்வமே, காவியாயிரும் பச்சை பிள்ளையாயிரும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 3ஆம் ஞாயிறு இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள்
சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் துவண்டு போய் இருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். முன்னுரையில் வாசிக்கின்றது போல நாம் இன்று அகில உலக பெண்கள் தின விழாவை சிறப்பிக்கிறோம். எனவே இந்த அருமையான கல்வாரி பலியில் நம்முடைய இல்லங்களில் உள்ள பாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், துணைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் தன்னுடைய ஆசிரால் நிரப்பி கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிட நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். மேலுமாக அகில உலகத்தில் இறைவன் தாமே அமைதியை நிலவும்படியாக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். போர்களுக்கு இறைவன் தாமே முற்றுப்புள்ளியை வைத்து அமைதியை விதைக்க செய்யும்படியாகவும் நாம் இந்த கல்வாரி பலி நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய அந்தோனியார் அன்பு இறை குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த அன்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாகவும் நற்சுகத்தை வழங்கி சிறந்த குடும்பங்களாக இந்த குடும்பங்களை எல்லாம் இறைவன் தாமே உயர்த்தும்படியாக நாம் சிறப்பாக வேண்டுவோம். ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ராஜி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இறைவன் இவரை தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும், ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இவரையும் இறைவன் தன்னுடைய பிரசனத்தில் வைத்துக் கொள்ளும்படியாகவும், அந்தோனி வஸ்தியான், மரிய கண்ணம்மாள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களை தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். லியோ ஜாய்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் இறைவன் இவரை கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்ற நாம் சிறப்பாக வேண்டுவோம். சந்திரா, சவுந்தரராஜன், ஆபிரகாம் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தூயாவில் ஆட்கொள்ளும்படியாக, கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். ஆபிரகாம் இவருடைய திருமணம் தடை நீங்கி சிறப்பாக நடைபெற வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த சகோதரருடைய தேவை நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ஆல்பர்ட் அர்ஜுனன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவரை விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும், ஆரோக்கியசாமி, பாலம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களுக்கு விண்ணக வீட்டை கொடையாக தரும்படியாக ஜெபிப்போம். ராயப்பா, மேக்லஸ், ஜோசப், பெருமாள், அந்தோனியம்மாள், சார்லஸ், ராஜரத்தினம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களையும் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். யாரும் நினையாத ஆன்மாக்கள், கருவில் இறந்த குழந்தைகள், உத்திரி நிலையில் உள்ள ஆன்மாக்கள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். அலெக்ஸ், ரொசாரியோ, ஜெனிஃபர், வைஷ்ணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் நினைவாற்றில் தந்து நல்ல முறையில் தேர்வுகள் எல்லாம் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறக்கூடிய அருளை வழங்கும்படியாக மன்றாடுவோம். ஜானிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் நினைவாற்றலை தந்து நல்ல முறையில் தேர்வு எழுதக்கூடிய அருளை வழங்கும்படியாக மன்றாடுவோம். மைக்கேல், ஜெனிஃபர், கிளாரா, டார்த்தி, எட்வினா, லிஜோ, பிராங்க்லின் குடும்பத்தார் அமைதி ஒற்றுமைக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். டார்த்தி 10ஆம் வகுப்பு தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தாமே இந்த குடும்பத்தினுடைய தேர்வை நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ஆக்னேஸ், சாமுவேல் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். மேலுமாக நம்முடைய பங்கில் அரசு பொதுத்தண்ணி எழுதி கொண்டிருக்கிற 12ஆம் வகுப்பு பள்ளிகளுக்காகவும் எழுத போகிற 10ஆம் வகுப்பு பள்ளிகளுக்காக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் ஞானத்தையும் நினைவாற்றலையும் அறிவையும் தந்து நல்ல முறையில் தேர்வுகளையும் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறக்கூடிய அருளை வழங்கும்படியாக இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் விழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு இன்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினில் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினார் என் மேல் திருப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்படிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினார் என் மேல் திருப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்படிதலிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாட்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனசாண்டினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்தி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
மனசாந்தினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை இரக்கமுடன் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3-7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரப்சீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், கால் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மோதாதியர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 5-8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருநிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையில்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது.
கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றி இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரியது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4. உயிருள்ள இறைவார்த்தைகள் 5 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கூடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பது நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார்.
இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்முடன் இருப்பவர் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின் தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார். நிலை வாழ்வை பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்த பொழுது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்பொழுது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே எங்களோடு வாரும். இயேசுவே எங்களோடு வாரும். இயேசுவே எங்களோடு தங்கும். இயேசுவே எங்களோடு தங்கும். இயேசுவே எங்களோடு பேசும். இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கின்றேன். அடியவன் நான் கேட்கின்றேன். பாசம் உள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தி வாசகம். சமாரிய பெண்ணை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இன்று அகில உலக பெண்கள் தின விழா. இந்த இனிய நாளில் மிகவும் பொருத்தமாக ஒரு பெண்ணை குறித்து நற்செய்தி முழுக்க நாம் வாசிக்க கேட்டோம். யார் அந்த பெண்? சமாரிய பெண். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, சமாரியர் யார்? சமாரியர் யார்? சமாரியரும் யூதர்களே. பின் ஏன் யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள், பகையாளியாக பார்த்தார்கள், அவர்களை பார்ப்பதே பாவம் என்று நினைத்தார்கள்? என்ன காரணம்? ஏன் யூதர்கள்
சமாரியர்களை அருவருத்தார்கள். சமாரியர்களை ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாக கருதினார்கள். சமாரியர்களோடு அவர்கள் உறவாடுவதில்லை, பேசுவதில்லை, பழகுவதில்லை என்று நற்செய்தி வாசகத்தில் வாசி கேட்டோம். என்ன காரணம்? ஏன் யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள்? என்ன பகை, என்ன முரண்பாடு, என்ன பிரச்சனை, என்ன சண்டை? ஏற்கனவே இது குறித்து விளக்கமாக உங்களிடம் ஒரு மறையுரையில் கூறியிருக்கிறேன். சமாரியர்களும் யூதர்கள் என்கிற உண்மை நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் எப்பொழுது பிரச்சனை துவங்கியது என்று சொன்னால் 721 ஆண்டில், கிமு 721 ஆண்டில் அசிரியர்கள் சமாரியாவின் மீது படையெடுக்கிறார்கள். சமாரியாவின் மீது படையெடுத்து போரிட்டு வெற்றி பெற்று சமாரியாவில் குடியேறுகிறார்கள். யார் குடியேறுவது? அசிரியர்கள் குடியேறுகிறார்கள். எந்த ஊர்ல? சமாரியாவில் குடியேறுகிறார்கள். குடியேறிய அசிரியர்கள் சமாரியர்களோடு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், உறவு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக இந்த சமாரியர்கள், இந்த யூதர்கள் அசிரியர்களோடு சேர்ந்து இந்த திருமண உறவுகளை மேற்கொண்டமையினால் அந்த இனம் கலப்பு இனமாக மாறி போனது. என்ன இனமாக மாறியது? கலப்பு இனமாக மாறியது. இதை பார்த்து கொண்டிருந்த யூதர்களுக்கு இந்த இனம் யூத இனம் அல்ல, தூய்மையான இனம் அல்ல, இது கலப்பு இனம் என்று சொல்லி யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். யூதர்கள் எருசலேமில் ஆலயம் கட்டிய பொழுது கூட சமாரியர்களிடமிருந்து அவர்கள் எந்த ஒரு நன்கொடையும் பெறவில்லை. ஆலயம் கட்டுவதற்கான எந்த நன்கொடையும் பெறவில்லை. அவர்கள் அங்கு வழிபட கூட வரக்கூடாது என்கிற சட்டமும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை யூதர்கள் யார் மீது உருவாக்கி கொண்டார்கள்? சமாரியர்கள் மீது உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் வரலாற்று பின்னணி. இதுதான் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள பிரச்சனையினுடைய வரலாற்று பின்னணி என்பதை, காரணம் என்பதை நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே சமாரியர்கள் அவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். கெரிசிம் என்கிற மலையில் அற்புதமான ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி அங்கு வழிபட ஆரம்பித்தார்கள். எங்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள்? எருசலேம் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார்கள். எருசலேம் ஆலயம் யாருக்கு உரியது? யூதர்களுக்கு உரியது. எனவே சமாரியர்கள் கெரிசிம் மலையிலே தங்களுக்கான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டார்கள். இந்த மலையில்தான் பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இணைச்சட்டம் பிரிவு 27 இறைவசனம் 12 வாசிக்கிறோம். அங்கு இந்த மலை ஆசீரின் மலை என்று மோசே கூறுவதை அந்த இறைவசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற மலையும் இந்த மலை என்கிற பதிவு உண்டு. ஆபிரகாம் மெல்கிசதேக்கை சந்தித்த இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. மோசே முதலில் கடவுள் கட்டி எழுப்பிய பலிபீடம் இந்த கெரிசிம் என்கிற மலையில் தான் உள்ளது. பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான மலைதான் இந்த கெரிசிம் மலை என்கிறதை நீங்களும் நான் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, இப்படி யூதர்கள் சமாரியர்களோடு பேசுவதில்லை, பழகுவதில்லை, ஏன் பார்ப்பதை கூட அவர்கள் தவறு என்று நினைத்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த அமைப்பு முறையை, இந்த மூட பழக்க வழக்கத்தை, இந்த பொறாமையை, இந்த வெறுப்பை, இந்த கசப்பு உணர்வை, இந்த பகைமையை அருவருப்பதை, வேறறுப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த ஊருக்குள் செல்கிறார். எந்த ஊருக்குள்? சமாரியாவுக்குள் செல்கிறார். யூதர்கள் சமாரியாவுக்குள் வருவதே இல்லை. யூதர்கள் எருசலேம் ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் எந்த வழி? குறுக்கு வழி. சமாரியா வழியாக செல்வதுதான் எளிது. யாருக்கு? யூதர்களுக்கு. ஆனால் யூதர்கள் ஒருபொழுதும் அந்த குறுக்கு வழியில் செல்ல மாட்டார்கள். சுற்றித்தான் அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு செல்வார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகைமை உணர்வை வேறறுப்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள, உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கட்டமைப்பை உடைக்கிற அவ்வளவு அசாத்திய தைரியம் நமது ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு. அந்த ஊருக்குள் வந்தது மட்டும் இல்லாமல்
யூதர்கள் பொது இடங்களில் பெண்களோடு பழகுவதில்லை, பேசுவதில்லை. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு கட்டமைப்பையும் உடைக்கிறார். என்ன செய்கிறார்? பொது இடத்தில் ஒரு பெண்மணியோடு பேசுகிறார். அதைவிட கொடுமை என்ன? சமாரிய பெண்மணியோடு பேசுவதை பார்க்கிறோம். அந்த அநீதி கட்டமைப்பையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைத்தெறிவதை பார்க்கிறோம். ஆகவே தான் சீடர்கள் திரும்பி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ந்தார்களா? என்ன வாசி கேட்ட நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து யூதர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தாக வாசி கேட்டோம்? வியப்படைந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சமாரிய பெண்மணியோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறாரே என்கிற ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு சீடர்களுக்குள் எழுவதை பார்க்கிறோம். அதோடு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று விட்டாரா? இல்ல. என்ன செய்கிறார்? அந்த சமாரியாவில் 2 நாள் தங்குவதை பார்க்கிறோம். கைதட்டி ஆடு நடி சொல்லுவோமா? இந்த அநீதியான கட்டமைப்புகளை, மனித நேயத்திற்கு எதிரான கட்டமைப்புகளை எல்லாம் உடைக்கக்கூடியவர் தான் நமது ஆண்டவர் இயேசு. மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கக்கூடியவர் தான் நமது ஆண்டவர் இயேசு. அவரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட அநீதி கட்டமைப்புகளை உடைக்க வேண்டும் என்பதுதான் அறைகூவல். இந்த ஒரு பணியை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட அநீதியான கட்டமைப்புகளை நாம் கொண்டாடக்கூடாது, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது, அதை ஒரு நாளும் நாம் வளர்த்தெடுக்க கூடாது. உறவுகளை சொந்தமாக அதையெல்லாம் உடைக்க வேண்டும், சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்பது முதல் செய்தி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களோடு தங்குகிறார், உறவாடுகிறார், பேசுகிறார். அது மட்டுமல்ல, உணவையும் உட்கொள்வதை பார்க்கிறார். அப்படிப்பட்ட அசாத்திய தைரியம் கொண்டவர் தான் நமது கடவுள். அப்படித்தான் நம் ஒவ்வொருவரும் இன்று அழைக்கப்பட, மாற, இருக்க, வாழ அழைக்கப்படுகிறோம். உறவுகளே, சொந்த பந்தங்களே, பெண்மணி குறித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது 5 என்கிற எண்ணை பயன்படுத்துகிறார். எதற்காக 5 என்கிற எண்ணை பயன்படுத்துகிறார்? 5 கணவர் இருந்ததாக நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யார் அந்த 5 கணவர்? கணவனை குறிக்கும் பாகால் என்னும் எபிரேய சொல்லுக்கு தெய்வம் என்கிற பொருள் உண்டு. பாகால் என்கிற இந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள் உண்டு? தெய்வம் என்கிற பொருள் உண்டு. ஆகவே தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வத்தை, இந்த பெண்மணிக்கு எத்தனை தெய்வம் இருந்ததாக சொல்லப்படுகிறது? 5 தெய்வங்கள். கணவர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய, நாம் நினைக்கக்கூடிய கணவர் அல்ல. தெய்வத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். காரணம், அதை தொடர்ந்து வழிபாட்டை குறித்து இயேசு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஆக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவது தெய்வம், 5 தெய்வம். என்னென்ன அந்த பெண்மணிக்கு 5 தெய்வங்கள் இருந்தது? அரசர்கள் 2வது நூல் பிரிவு 17:24 வாசியுங்கள். 5 நகர மக்கள் சமாரியாவில் குடியேறுகிறார்கள். வாசிங்க. இணை அரசர்கள் 2வது நூல் பிரிவு 17:24. 5 நகர மக்கள் சமாரியாவில் குடியேறுகிறார்கள். சத்தமா வாசிங்க, வேகமா. அரசர்கள் 2வது நூல் 17:24. சத்தமா. பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வயிம் என்கிற 5 நகர மக்களை எல்லாம் சமாரியாவில் குடியேற்றுவதை பார்க்கிறோம். அசிரியர்கள் சமாரியாவை வெற்றி கொண்ட பிறகு இந்த 5 நகர மக்கள் குடியேறுகிறார்கள். இந்த 5 நகர மக்களுடைய தெய்வங்கள் அங்கு வழிபடப்படுகிறது. அரசர்கள் 2வது நூல் 17 இறைவசனங்கள் 30, 31 வாசிங்க. தொடர்ந்து 5 நகர மக்களுடைய தெய்வங்கள் வாசிங்க. அந்த தெய்வங்களுடைய பெயர்கள் என்ன? சத்தமா. சுக்கோத் பெனாத்து என்பது ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அந்த தெய்வத்தினுடைய சிலை அங்கே வைக்கப்படுகிறது. அப்புறம் நேர்கால் என்கிற தெய்வத்தினுடைய பெயர், அது சிலை. அப்புறம் அசமா என்கிற தெய்வம். அப்புறம் நிபுகசு என்கிற தெய்வத்தினுடைய பெயர். அப்புறம் தத்தாக்கு என்கிற தெய்வம். இப்படி 5 தெய்வங்கள் இந்த சமாரியாவில்
5 நகர மக்களின் வழியாக உள்ளே நுழைகிறது. ஆக இந்த பெண்மணிக்கு எத்தனை தெய்வங்கள் இருந்ததாக நாம் வாசிக்கிற விவிலியத்தில்? 5 தெய்வங்கள். 5 கணவர் என்று நாம் அதை நினைத்துக் கொள்ளக்கூடாது. 5 தெய்வங்களை குறித்து தான் நமது ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வழிபடக்கூடிய முறை தவறான. ஒரு நாள் சரியான கடவுளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அவரை நீங்கள் வழிபடுவீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடித்துரைப்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இந்த சந்திப்பு எங்க நடக்கிறது? சமாரியாவில் இந்த சந்திப்பு எங்க நடக்கிறது? சமாரிய பெண்ணுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சந்திப்பு எங்க நடக்கிறது? கிணற்றில் நடக்கிறது. கிணற்று அருகாமையில் நடக்கிறது. விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கிணற்று பகுதியில் தான் இந்த திருமண உறவு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். பல நிகழ்வுகள் உண்டு. தொடக்க நூலிலே பிரிவு 24 வசனம் 17 வாசிங்க. தொடக்க நூல் 24:17. ஆபிரகாம் தன்னுடைய அன்பு மகன் ஈசாவுக்கு பெண்மணியை பணியாளர் வழியாக எங்கே சந்திக்கிறார்? ரெபெக்காவை கிணற்று அருகில் தான் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க தாய், தொடக்க நூல் 24:17. வேலைக்காரர், பணியாளர். ஆக கிணற்று அருகில் தான் ஈசாக்குக்கான மனைவி ரெபெக்கா அங்கு காணப்படுவதை பார்க்கிறோம். தொடக்க நூல் 29 இறைவசனங்கள் 9 முதல் 10 வாசிக்கணும். யாக்கோபு ராக்கேலை கிணற்று அருகாமையில் தான் சந்திக்கிறார். வாசிங்க, தொடக்க நூல் 29 இறைவசனம் 9 முதல் 10. ராக்கேல் ராக்கேல் தன்னுடைய தந்தையினுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்ட வருகிற பொழுது அங்கு இருந்த மேய்ப்பர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபு அவர்களோடு சண்டையிட்டு அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்ட உதவி செய்கிறார். அப்பொழுதுதான் யாக்கோபு ராக்காலம் சந்தித்துக் கொள்கிறார்கள். பின்புதான் திருமணம் பந்தம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயன் நூல் பிரிவு 2 இறைவசனம் 21 வாசிங்கள். மோசே சிப்போராவை சந்திக்க தன்னுடைய மனைவி சிப்போராவை சந்திப்பதை பார்க்கிறோம். வாசிங்க, கிணற்று அருகாமையில். விடுதலை பயனூல் பிரிவு 2 இறைவசனம் 21. சற்று வேகமா. ஓகே, இந்த சந்திப்பு கிணற்று அருகில் தான் நடக்கிறது. அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, திருமுழுக்கு யோவான் கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணமகனாகத்தான் காட்டுகிறார். யோவான் 3:29 வாசிங்க. யோவான் 3:29. திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பொழுது அவர் மணமகன், நான் மணமகளுடைய தோழியர் என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஆக மணமகனுடைய தோழியர் என்று தன்னையே அவர் காட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். மணமகன் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் எண்பிக்கிறார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 9:15 வாசிங்கள். மணமகன் உடன் இருக்கிற பொழுது மணமகள் துக்கம் கொண்டாட வேண்ட சூழல் ஏற்படுமா என்று இயேசு கேட்பதை வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு 9:15. இயேசு துக்கம் கொண்டாட தேவையில்லை. மணமகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருவெளிப்பாடு 19:7 முதல் 8 அதை குறித்து வாசிக்கிறோம். ஆக திருமண பந்தத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த கிணற்று அருகாமை நடக்கக்கூடிய உரையாடல். சமாரியர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைத்துக் கொள்கிறார். இந்த சமாரிய பெண்ணின் வழியாக சமாரியர்களோடு இயேசு கிறிஸ்து உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். அவர்தான் மணமகன். மணமகள்கள்லாம் யாரு? நாமெல்லாம் தான் மணமகள். அதைத்தான் திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பு உறவுகளை, அற்புதமான ஒரு நிகழ்வை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிணற்று அருகாமையில் சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து பேசுவதன் வழியாக ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட சமாரியர்களோடு இயேசு கிறிஸ்து பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார், உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அவர்களும் மீட்புக்கு உரியவர்கள், அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். சமாரிய பெண்ணுடைய நம்பிக்கையை சற்று நாம் அசை போட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த பெண்ணுடைய நம்பிக்கை படிப்படியாக வளர்வதை இந்த உரையாடல் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது.
முதலில் இந்த சமாரிய பெண் இயேசுவை எப்படி பார்த்தார் என்று சொன்னால், எப்படி பார்த்தார்? முதல்ல 4:9 வாசிங்க. அதிகாரம் 4:9, யோவான் நற்செய்தி 4:9. அவரிடம், நீ யூதர். இந்த பெண்மணி இயேசுவை எப்படி பார்த்தார்? ஒரு யூதனா பார்த்தார். யூதர்கள் சமாரியர்களுக்கு பகைமொழி உண்டு, வெறுப்போடு பார்க்கிறார். நீ ஒரு யூதர். பின்பு வளர்கிறது, அந்த நம்பிக்கை வளர்வதை பார்க்கிறோம். 11வது இறைவசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறார் அந்த பெண்மணி? வெறுப்போடு அந்த பெண்மணி தொடக்கத்தில் இயேசுவோடு பேசுகிறார், பின்பு மாறுகிறது. அந்த வெறுப்பு மதிப்பாக மாறுவதை பார்க்கிறோம். வாசிங்க 11வது இறைவசனம். ஐயா என்று அந்த பெண்மணி இயேசுவை அழைக்கிறார். முதல்ல என்னவென்று அழைத்தார்? யூதர் என்று அழைத்தார். யூதர் என்றால் வெறுப்பு. சமாரியர்களுக்கு வெறுப்பு, யூதர்களுக்கு வெறுப்பு. பின்பு இயேசுவை எப்படி அழைக்கிறார் அந்த பெண்மணி? ஐயா என்று அழைக்கிறார். மதிப்பு கூடுவதை பார்க்கிறோம். 19வது இறைவசனம். இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார். அந்த ஐயாவுக்கு அன்பு அடுத்து என்னவாக மாறுகிறது? இறைவாக்கினர். கூடுவதை பார்க்கிறோம். நம்பிக்கை உயர்வதை வளர்வதை பார்க்கிறோம். முதல்ல யூதர், ஐயா, இறைவாக்கினர். 29வது இறைவசனம். நீ மெசியா என்பதை அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்வதை பார்த்து மெசியாவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். மதிப்பு இன்னும் கூட, நம்பிக்கை இன்னும் வளர்கிறது. உச்சபட்சமாக 42வது இறைவசனம். மீட்பர். உச்சபட்ச நம்பிக்கை மீட்பர். எனவே அன்பு உறவுகளே, சமாரிய பெண்ணுடைய நம்பிக்கை வளர்ந்தது. நம்முடைய நம்பிக்கை வளருகிறதா அல்லது குறைகிறதா என்று நம்மையே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறார். இயேசுடைய முதல் பெண் திருத்தூதர் யாரு? இயேசுடைய முதல் பெண் திருத்தூதர் யாரு? சமாரிய பெண் தான். காரணம் என்ன? இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அசை போட்டு தியானித்து உள்வாங்கி அனுபவித்து என்ன செய்கிறார் அவர்? ஒரு முறை கூறி நம்பிக்கையினுடைய 4 படிநிலைகள் நினைவிருக்கிறதா? ஒரு மறையுரையில் சொல்லி நம்பிக்கையின் 4 படிநிலைகள் என்னென்ன? அறிமுக நம்பிக்கையின் 4 படிநிலைகள். அறிமுக நிலை, தொடக்கத்தில் இயேசுவை குறித்து ஒரு சில கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறார். பின்பு அறிதல் நிலை, இயேசுவை அறிந்து கொள்கிறார். 3வது அனுபவ நிலை, இயேசுவை அனுபவிக்கிறார். 4வது நிலை அறிவித்தல் நிலை. இயேசுவை அனுபவித்த இந்த சமாரிய பெண் சும்மா இருந்தாரா? என்ன செய்கிறார்? ஊருக்குள் சென்று மற்ற மக்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்கிறார். தான் கண்டதை, தான் கேட்டதை, தான் அனுபவித்ததை பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மக்களை எல்லாம் இயேசுவிடம் அழைத்து வருகிறார். ஆகவே தான் அவர் இயேசுடைய முதல் பெண் திருத்தூதர். சமாரிய பெண் இயேசுடைய முதல் பெண் திருத்தூதர். திருத்தூதர்களுக்கு முன்பாகவே இயேசுவை அறிவித்த அற்புதமான ஒரு பெண்மணி தான் சமாரிய பெண்மணி. அன்பு உறவுகளே, நம்முடைய நம்பிக்கை கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். யோவான் 4:28-29 வாசிக்கிறோம். அந்த பெண்மணி குடத்தை விட்டு வாசிங்க. குடத்தை விட்டு இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் சீடர்களை அழைத்தாரோ அப்பொழுதெல்லாம் சீடர்கள் தன்னிடம் இருந்ததெல்லாம் விட்டு வந்ததாக நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியில் கூட அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் திருத்தூதர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் படகை விட்டு, வலையை விட்டு, தந்தையை விட்டு வந்ததாகத்தான் நாம் வாசிக்கிறோம். இந்த பெண்மணி கூட தன்னிடம் இருந்த குடத்தை விட்டு வருகிறார். முதல் பெண் திருத்தூதர். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இயேசுடைய போதனைகளை எல்லாம் இந்த பெண்மணி சமாரியர்களுக்கு விதைக்கிறார். மக்களுடைய நம்பிக்கையை அறுவடை செய்கிறார். நீங்களும் நானும் கூட இந்த சமாரிய பெண்மணியை போல இயேசுடைய வார்த்தைகளை விதைக்க அழைக்கப்படும், வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறார். நாம் விதைத்தோம் என்று சொன்னால் கட்டாயம் அறுவடை செய்யலாம். வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வால் கூட நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறார். இந்த சமாரிய பெண்மணியை போல நாம் ஒவ்வொருவருமே மாற இருக்க அழைக்கப்படுகிறார்.
என்ன செய்யணும்? சமாரிய பெண்மணியை நம்பிக்கை வளர்ந்தது போல நம்முடைய நம்பிக்கையும் படிப்படியா வளரும். வளர்ந்திருக்கிறதா? இது நம்மையே கேட்டு பார்க்கணும். நம்பிக்கை வளர்ந்து விட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாய் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. என்ன செய்யும்? நற்செய்தியை பேசும், இயேசுவை பேசும், இயேசுவை அறிவிக்கும். இந்த பெண்மணி அனுபவித்து விட்டார். வாய் சும்மாவில்லை, எல்லோரிடம் இயேசுவை குறித்து பேசுகிறார், அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறார். எனவே அன்பு உறவுகளே, நம்முடைய வாய் சும்மா இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? இயேசுவை இன்னும் அனுபவிக்கவில்லை என்பது பொருள். நம்முடைய வாய் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது, நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? இயேசுவை நாம் அனுபவித்து விட்டோம் என்பது பொருள். சமாரிய பெண்மணியை போல இயேசுவை அறிவிப்போம், அந்த கிருபைக்காக வேண்டி இணைவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் இயேசுனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் தங்கள் பணிகளை செவ்வனே செய்யவும் அவர்களுக்கு ஆன்ம சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் பங்கில் உள்ள படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உமது ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்றும், சிறப்பாக அரசு தேர்வு எழுதுகின்ற 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையவும், திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு நல்ல முறையில் திருமணம் அமையவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், மேலும் உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் பெண்களுக்கு எல்லா சம உரிமையும்
கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உலக அமைதிக்காக வேண்டுகிறேன். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற போர் நிறுத்தமும் மக்கள் மன அமைதியுடன் வாழவும் நாட்டு தலைவர்களுக்கு மக்கள் மேல் உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்நாட்டு தலைவர்கள் போரை நிறுத்தக்கூடிய நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியில் நமது ஆண்டவர் இயேசுவோடு மனதிற்கு பேசுவோமா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நம்ம எல்லாம் தோளில் போட்டு சுமக்கக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சமூக அநீதியான கட்டமைப்புகளை எல்லாம் உடைக்கக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சமாரிய பெண்ணோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய அந்த உரையாடல் நமக்கெல்லாம் உத்வேகத்தை, தெம்பை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடலாக, நிகழ்வாக அமைந்திருக்கிறது. கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தேடி வருவார். சமாரியர்கள் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தேடி செல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்மையும் இறைவன் தேடி வருவார் என்கிற நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வோமா. சமாரிய பெண்மணியை போல நம்முடைய நம்பிக்கையும் நாளுக்கு நாள் வளர ஜெபிப்போமா. முதலில் ஐயா, யூதர் ஐயா, இறைவாக்கினர், மெசியா, மீட்பர் என்று அவருடைய நம்பிக்கை சிறிது சிறிதாக வளர்வதை வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையும் வளர ஜெபிப்போம். நம்முடைய இறை நம்பிக்கை வீரியமாக இருக்க, உறுதியாக இருக்க, ஆழமாக இருக்க, விசாலமாக இருக்க, உயர்வாக இருக்க ஜெபிப்போம். மேலோட்டமான நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை இருந்து விடாமல், உடைந்து போகக்கூடிய நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை இருந்து விடாமல் ஆழமானதாக இருக்க அருள் வேண்டுவோமா. இயேசுவை ரசித்தார், புசித்தார், அனுபவித்தார், அறிவிக்க புறப்பட்டார் சமாரிய பெண்மணி. நாமும் இயேசுவை அனுபவிக்க அருள் வேண்டுவோமா. இயேசுவை பற்றி பேச, இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்க, இயேசுவை குறித்து உரையாட அருளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போமா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் வேண்டி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கருத்தும் இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித அந்தோனியர் அன்பு இறை குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அகில உலக பெண்கள் தின விழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலும், பங்கிலும், பணியிடத்திலும் உள்ள அனைத்து பெண்மணிகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், துணைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். இவர்களுக்காக உருக்கமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். அரசு பொதுத்துறை எழுதி கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இறைவன் வல்லமையோடு ஆட்கொள்ளும்படியாக ஜெபிப்போம்.
உலகத்தில் அமைதி இறைவன் நிலைநிறுத்தும்படியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களோடு வேண்டி நிற்கக்கூடிய எல்லா மக்களுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடு. நம் பங்குக்காக, பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக, நோயிட்டோருக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை கைவிட மாட்டார். தோளில் போட்டு சுமக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து நம்மை எந்நாளும் சுமப்பார் என்கிற அதீத நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலி தொடர்ந்து பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம், காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிகளால் மன நிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களில் இருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரின் இறை அன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானத்துகளோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இதை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு வரை செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றியுள்ள அனைவரும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் ஓந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை நன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளனை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு ஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் என்னாகவே என் இதயம் பண்ணாகுமே என்னாலுமே அவரது என் மீதிலே என்னிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் கண்களும் தேடுது தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் அரசாளும் என் வந்தவா நிறையானவா என் சுவையானவா அலைப்பாடும் கடலாக என்னை காக்கவா எனது தேவனே எனது வாழுமே என்னிலை எழுந்து நீ என்னிலை மாற்றுமே எனது தேவனே எனது வாழுமே என்னிலே எழுந்து நீ என்னிலே மாற்றுவே என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் என்னாகவே என் இதயம் பண்ணாகுமே என்னாலுமே அவரது என் மீதிலே என்னிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமணி பாதம் தரிசனம் தேடும் மனத்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாடில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவா இறைவா இறைவா என் இதயம் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே
ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்கிறே. வசந்தம் என்றும் வசந்தம் என்றும் வாழ்வு தந்திரே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வாழும் அன்றும் அழிந்த பின்னும் வாழும் என்கிறே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே. உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிடம். தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. நான் மாறி என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளில் என்னை தேர்ந்திடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவர் விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அந்தோனியர் அன்பு இறை மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கைகளை தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம்.
வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அன்னை தெரேசா அன்பு இறை மக்கள். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 31,006. நம்முடைய தலைமை ஆலயத்தில் தவ நாள்களில் தினமும் சிறப்பு நற்கருணை ஆராதனை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்போர் இன்று புனித ஜெபமாலை மாதா அன்பியம், நாளை புனித மார்க் அன்பியம், செவ்வாய் என்று புனித தோமையார் அன்பியம், புதனன்று புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பியம், வியாழன் என்று புனித சவேரியர் அன்பு இறை மக்கள் சிறப்பிப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் புதனன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித அல்போன்ஸ் அம்மா மற்றும் புனித பாத்தலமி அன்பியங்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளி அன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை கல்வாரி திருமலையில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித அத்தோனியார் மற்றும் புனித இஞ்ஞாசியர் அன்பியங்கள். தகுந்த பயிற்சியோடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். வருகிற சனிக்கிழமை 14ஆம் தேதி கல்வாரி திருமலையில் 12 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை காலை 6 மணி திருப்பலியோடு துவங்கி மாலை 7 மணி திருப்பலியோடு நிறைவு பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு அன்பின் உணவும் வழங்கப்படும். 3 வேளையும் அந்த ஒரு நாள் சிறப்பு நற்கருணை ஆராதனையின் பொழுது அன்பின் உணவானது வழங்கப்படும் என்பதை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காலை, மதிய வேளை மற்றும் இரவும் 3 அன்பின் உணவு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே முழுமையாக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். காலை 7 மணி முதல் 8 மணி வரை சிறப்பிப்போர் அருள் சகோதரிகள். காலை 8 மணி முதல் 10 மணி வரை சிறப்பிப்போர் புனித வின்சென்ட் பவுல் சபையினர். காலை 10 மணி முதல் 12 மணி வரை சிறப்பிப்போர் புனித மரியாயின் சேனையினர். மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள். மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை பாடகர் குழுவினர். மாலை 3 மணி முதல் 5 மணி வரை தொழிலாளர் இயக்கத்தினர். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இளையோர் குழுவினர் சிறப்பிப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் சனிக்கிழமை நம்முடைய தலைமை ஆலயத்தில் காலை 6 மணி திருப்பலி மட்டுமே நடைபெறும். மாலையில் திருப்பலியானது நடைபெறாது. முழுக்க கல்வாரி திருமலையில் சிறப்பு வழிபாடும் திருப்பலி நடைபெறும். பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த நன்னாளில் நாம் அகில உலக பெண்கள் தின விழாவை சிறப்பிக்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்பது நம்முடைய சான்றோருடைய சொல். பெண்ணாய் பிறப்பது என்பது சாபம் அல்ல, ஆசீர் என்பதைத்தான் இந்த சொல்லாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க ஆண்களிடம் கேளுங்கள், செய்து முடிக்க பெண்களை கேளுங்கள் என்று மார்கரெட் தாட்சர் என்கிற சிந்தனையாளர் பதிவு செய்கிறார். பெண் எந்த காற்றிலும் அசைந்தாடி கொண்டிருக்கும் நாணலை போன்றவர். அதனால் பெரும் புயலிலும் அவர் ஒடிந்து விழ மாட்டார். மன வலிமை பெற்றவர் என்று வேட்கி என்கிற சிந்தனையாளர் அறிவுறுத்துகிறார். எனவே அன்பு உறவுகளே, நம்முடைய இல்லங்களிலும் பங்கிலும் பணியிடங்களிலும் உள்ள நம்முடைய அன்பு தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய, அவர்களை கொண்டாட வேண்டிய ஒரு சிறப்பான நாள். மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி அற்புதமாக மொழிகிறார். எனவே மடமை செய்யக்கூடிய அந்த விடயத்தை கொளுத்துவோம், மாறாக அவர்களை கொண்டாடுவோம். நம்முடைய பாட்டியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், துணைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், இவர்களையெல்லாம் கொண்டாடக்கூடிய சிறப்பு நாள். எனவே குழுமி உள்ள அனைத்து பெண்களுக்கும் நம்முடைய தலைமை ஆலய இறை சமூகத்தின் சார்பாக விழா வாழ்த்துக்களை அகமகிழ்வோடு தெரிவித்து மகிழ்கிறோம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு அவர்களை வாழ்த்துவோம். இதை கொண்டாடும் விதமாக இறுதி பாடல் முடிந்து நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிப்பானது வழங்கப்படும். பெற்று செல்ல இல்லங்களிலும் கொண்டாட பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, இறுதியாக ஒரு சுற்றுமடல் அவசர சுற்றறிக்கை ஜெபம் மற்றும் அமைதிக்கான அழைப்பு. நம்முடைய இந்திய ஆயர் பேரவையிலிருந்து வழங்கப்பட்ட சுற்றறிக்கை சுருக்கமாக விரைவாக வாசித்து முடிக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உரித்தாகுக. மத்திய கிழக்கு பகுதிகளில் தீவிரம் அடைந்து உள்ள போர் அப்பாவியான பொதுமக்கள் மீது சொல்லன்னா துயரங்களை தொடர்ந்து சுமத்தி கொண்டு வருகிறது. குடும்பங்கள் தங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்றனர். குழந்தைகள் அச்சம்,
அழிவு மற்றும் நிச்சயமற்ற சூழலில் வளருகின்றனர். வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அத்தியாவசிய கட்டமைப்புகள் கூட விட்டு வைக்கப்படவில்லை. ஏழைகள் மற்றும் காயமடைந்தவர்களின் அழுகுரல் விண்ணகத்தை நோக்கி எழுகிறது. இத்தகைய கொடுமையான தருணத்தில் திரு அவை அமைதியாகவோ பாராமுகமாகவோ இருக்க முடியாது. அகில உலக திரு அவையுடன் இணைந்து நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடர்ந்து உலக நாடுகளின் கனிவான கவனத்திற்கு முன்வைக்கும் ஆழமான வேண்டுகோளான அழிவை தவிர்த்து உரையாடலையும் பகைமையை கடந்து சகோதரத்துவத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமைதிக்கான நம்முடைய ஒருங்கிணைந்த குரலை எழுப்புவோம். போர் எப்பொழுதும் மனித குலத்தின் தோல்வி. மனித மாண்பை சிதைக்கும் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் மாசற்ற உயிர்களின் இழப்பை நியாயப்படுத்த முடியாது என்பதை உலக நாடுகளுக்கு திருத்தந்தை நினைவூட்டுகிறார். எனவே அறநெறியின் பக்கமாக சார்பெடுக்க வேண்டிய இந்த சூழலில் நாம் அனைத்து கிறிஸ்தவர்களும், குறிப்பாக இந்தியாவின் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களுக்கும் நல்லெண்ணம் கொண்ட அனைவருக்கும் அவசர அழைப்பை விடுக்கிறேன். திருப்பலி, திருஜெபமாலை, தனி மற்றும் குழு ஜெபங்கள் வழியாக அமைதிக்கான ஜெபங்களை ஆழப்படுத்துங்கள். எதிர்வரும் வாரத்தில் ஒவ்வொரு பங்கு தளங்களிலும் துறவு இல்லங்களிலும் குறைந்தது 1 மணி நேர அமைதி வேண்டி நற்கருணை ஆராதனை நடத்த வேண்டும். இதயங்கள் மனமாற்றம் அடையவும், வன்முறைகள் முடிவுக்கு வரவும் தானாக முன்வந்து உண்ணா நோன்பும் தவ முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். தமது குடும்பங்களிலும் நமது கூட்டு வாழ்விலும் சமூகங்களிலும் ஒப்புரவு, உரையாடல், சகோதரத்துவம் போன்ற ஆவியின் செயல்பாடுகளை முன்னெடுத்து எல்லா வகையான வெறுப்பு, பிளவு, கண்டுகொள்ளாமை ஆகியவற்றை நிராகரிக்க வேண்டும். இப்படிக்கு மேதகு கர்தினால் அந்தோனி பூலாம், தலைவர், இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை. எனவே அன்பு உறவுகளே, இந்த சுற்றறிக்கை செய்தியை உள்வாங்கி நாம் தொடர்ந்து உலகத்தில் அமைதி நிலவ வேண்டி, போர் நிறுத்தப்பட வேண்டி நம்முடைய குடும்ப ஜபங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் பங்கு ஜபங்களிலும் திருப்பலியிலும் நற்கருணை ஆராதனையிலும் சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, தெம்பான, உத்தம நாள்களை அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து இருப்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. சமாரிய பெண்மணி போல நம்பிக்கையில் வீரியத்துடன் வாழ சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது.
நடத்தி அருள் வழி காட்டி வானல வாழ்வை அளிப்பாயே. மாம